நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் இலக்கியாசிரியர்கள் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம பைரவியோட சுயரபம்னு சொல்லிட்டு பைரவி என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியாம நம்ம கௌதம் ஒரு தவறான முடிவு எடுத்துறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கௌதம் அவர் பாட்டுக்கு அவர் போக்குல போயின்னு இருக்காரு. நம்ம இலக்கியாவை என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம கௌதம தனியா விட முடியாது. கௌதம் கூட போயின்னு இருக்காங்க. ஜானகிக்கு இந்த விஷயம் தெரிய வருது. ஜானகி கதறி ஒரு பக்கம் அழுறாங்க. ஐயோ என் மான நான் பறி கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுன்னு இருக்காங்க. அதே சமயத்துல கரெக்டா கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தது மாதிரி நம்ம ரேவதி தனியா ரூம் எடுத்து தங்கின்னு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம கௌதமா பாக்குறாங்க. கௌதம் பார்த்ததும் ஓடி போயிட்டு கௌதம பார்த்து மறைய பாக்குறாங்க. ஆனா கௌதம் ரோட்ல அழுந்துன்னு வந்ததான் பாக்குறாரு. உடனே பெத்தமானம் தாங்காம ஓடி போயிட்டு கௌதம் கண்ணை துடைக்கிறாங்க. இப்ப இத்தனை நாள் இல்லாத பாசம் இப்ப உங்களுக்கு மட்டும் எங்க இருந்து வந்துச்சு, என்னை விட்டுட்டு போயிட்டீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் எங்கப்பா உன்னை விட்டு போனோம், உன் நல்லத்துக்கு தானே உன்னை விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே அப்படியே ஒரு பக்கம் ஆர்குமெண்ட் போயின்னு இருக்கு. உடனே எனக்கு யாரும் தேவையில்ல, எனக்கு பெத்தவங்க தான் எனக்கு உண்மையா இருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அம்மா விட்டுட்டு போறாரு. உடனே நம்ம இலக்கிய கோபத்துல இவங்க தான் உங்களை பெத்தவங்க, ரேவதி அம்மா தான் உங்களோட உண்மையான அம்மான்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே நீ இத்தனை நாள் மறைச்சிட்டேன்னு சொல்லிட்டு கேட்காம ரேவதி அம்மா கிட்ட வந்து கட்டிப்பிடிச்சு அழுன்னு அழ ஆரம்பிக்கிறாரு. ஏமா என்ன விட்டு போனீங்க, என்ன உங்களுக்கு பிடிக்காதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாறுமாறா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லப்பா, அந்த நேரத்துல அப்படி இது ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்றேன். என் அப்பா யாரு சொல்லுங்க 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 அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாத்தின அந்த படுபாவி யாரு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம வாயிலே வச்சுன்னு நீங்க மட்டும் சொல்லல உங்களையும் விட்டு போயிருவோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே வேற வழி தெரியாம, வேற யாரும் இல்லப்பா, நீ வாழ்க்கையில யார வெறுக்கிறியோ, யாரு பிசினஸ்ல ஒண்ணு அழிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறானா அவன் தான், அந்த படுபாவி தான். என்னை ஏமாத்தி என் வாழ்க்கையை சீரழிச்சு உன்னை பெத்து கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு என்ன ஒரு அனாதையா விட்டுட்டு போயிட்டான். அந்த நேரத்துல எனக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம என் வாழ்க்கைய ஒரு பக்கம் புரட்டி போட்டுருச்சு. அதுதான் இப்போ இந்த நிலைமையில வந்து நின்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இதை கேட்டதும் ஒரு பக்கம் ஷாக்கிங்காவும் இருக்கு, ஒரு பக்கம் பதட்டமாவும் இருக்கு, ஒரு பக்கம் பயமாவும் இருக்கு. என்னடா இது இந்த மாதிரி எல்லாமா இந்த உலகத்துல நடக்கும், இந்த உலகம் இப்படி எல்லாமா மாறிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஆமாங்க, எந்த நேரத்துல எப்படி மாறுன்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது. ஒரு எடுத்துக்காட்டு நம்ம கௌதமோட வாழ்க்கையே சொல்லலாம். அவர் வாழ்க்கை ஒரே ஒரு விஷயத்தினால எப்படி புரட்டி போட்டுருச்சு பாத்தீங்களா. நம்ம ஜானகி ஒரு பக்கம் தேடாத இடம் இல்ல, போகாத மலை இல்ல, போகாத கோயில் சொல்லிட்டு கௌதம தேட ஆரம்பிக்கிறாங்க. இலக்கியாவுக்கு போன் பண்றாங்க. நம்ம கௌதம் இலக்கியா போன் வாங்கி உடச்சு போடுறாங்க. கௌதம் போன் உடச்சு போடுறாங்க. காசு எல்லாம் வராரு. வர்றதோட மட்டும் இல்லாம அவன் நண்பர் திடீர்னு வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு எல்லா கதையும் கேட்க, உடனே நீ எதுக்கு மச்சா கவலைப்படுற, நீ எனக்கு ப்ராஃபிட் வந்து 35 கோடி வாங்கிட்டு வந்தா அந்த 35 கோடியில உனக்கு 10% இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டது ஒரு பக்கம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஆனா அதுவும் ஒரு பக்கம் உண்மைதாங்க. அந்த 10%ல கரெக்டா 1% கொடுக்குறாங்க. அந்த 1% வச்சு இப்ப மேலும் மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்காங்க. அந்த பிளானோட என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது. நம்ம கௌதம் என்ன யார் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி துரத்தி அடிச்சாங்களோ எல்லாருக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கட்டுவேன், நான் இதுல வந்து ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதியோட இருக்காங்க. அது நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் ஆராய்ச்சி சொல்ல முடியாது. ஆனா பாப்போம், எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும், எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. போகும் பாதையில நாமளும் ஒரு பக்கம் போயின்னு இருக்கோம். மெல்ல மெல்ல எல்லாரும் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட இருக்கும். பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.